சென்ட்ரல் கவர்மெண்ட்டான நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு வேறு லெவலான ஆஃபீஸர் லெவல் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மின்சாரத்துறை, இது அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டேட் வைஸாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சேலரி அலவன்சஸ்லாம் கொடுக்குறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க. என்எஃப்சிலேருந்து வந்த இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க 18க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர், நர்ஸ், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், பேத்தாலஜி டெக்னீஷியன், ஃபார்மாசிஸ்ட், டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இந்த 6 போஸ்டிங் தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்எஃப்சிலேருந்து. இந்த 6 போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி அண்ட் அலவன்சஸே வந்து பெனிஃபிட்டோடு கொடுக்குறாங்க. ஸோ வாங்க என்ன சேலரி, எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரின்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 56,100 சேலரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்மிசபிள் படி கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 35 இயர்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்தது நர்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44,900 கொடுக்குறாங்க வித் அலவன்ஸ். இந்த நர்ஸ் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 18 to 30 இயர்ஸ் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 கொடுக்குறாங்க சேலரி. இதுக்கும் ஏஜ் லிமிட் சேம் ஏஜ் லிமிட் தான். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி டெக்னீஷியனுக்கும் சேம் சேலரி 35,400 அண்ட் ஏஜ் லிமிட்டும் சேம் 18 to 30 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் ஃபார்மாசிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 கொடுக்குறாங்க வித் அலவன்சஸ். டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 21,700 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்டிங்குமே 18 to 25 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்டிங்குமே. இந்த போஸ்டிங்காக குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு MBBS முடித்தவங்க வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த நர்ஸ் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை BSc நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படின்னா நர்சிங் சர்டிஃபிகேட் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் போஸ்ட்டுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் போஸ்டிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா BSc ரேடியோகிராஃபி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லைனா டிப்ளமோ ரேடியோகிராஃபி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 50% மார்க் இருக்கவங்க. இதுக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைங்க. அடுத்த போஸ்டிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி டெக்னீஷியன், BScயில் டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னாலஜி DMLT கோர்ஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை இதுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மாசிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி இல்லை 3 month ட்ரைனிங் முடித்தவங்க ஃபார்மசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இதுக்கும். அடுத்தது டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 1 year மெடிக்கல் ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த போஸ்டிங்கு. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. இந்த போஸ்டிங்கில் கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, அட்வான்ஸ் டெஸ்ட்டு, இது மூலிமா தான் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க இந்த போஸ்டிங்லாம். இந்த போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 18க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்எஃப்சிலேருந்து வெளியே வந்திருக்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC ST உமன் பேக்வர்ட் கேஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லைங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு 500 அண்டு நர்ஸும் அண்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி டெக்னீஷியன் இந்த 3 போஸ்ட்டுக்கும் 150 வந்து பே பண்ணி அப்ளை பண்ணணும். ஃபார்மாசிஸ்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees பே பண்ணி அப்ளை பண்ணணும் அதர் கேண்டிடேட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மின்சாரத்துறை கீழே இருக்க நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்து ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.